இன்றைக்கி ப்ரெட்டில் குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு மில்க் ப்ரெட்டும் பாலும் இருந்தால் போதும். ஒரு 5 பீசஸ் ப்ரெட் எடுத்து அதோட ஓரத்தையெல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டர் பகுதியை நல்லா தூளாக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ஒரு அடி அடிச்சிருக்கேன். இது கூட நம்ம தண்ணி சேர்த்து செய்யலாம், பால் சேர்த்து செய்யலாம். நான் பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பிசைவோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம சக்கரை பாகு செஞ்சிடலாம். சக்கரை பாகுக்கு 1/2 டம்ளர் ஜீனி, 2 டம்ளர் அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கம்பி பதம்லாம் தேவையில்லை, மீடியமாக நல்லா அதை கொதித்து ஒரு ஏலக்காய் சேர்த்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பிடிச்சு வச்சுருக்கிற உருண்டையை எண்ணெயில் 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வேக வச்சு நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம சக்கரை பாகில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம கொஞ்சம் பாகில் அந்த உருண்டை நல்லா ஊறி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.